அனைவருக்கும் வணக்கம். எலக்ட்ரிஷியன் ட்ரேடின் இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம். இன்று கண்ட்ரோல் கேபினெட்டின் டிசைன் லேஅவுட் பற்றி அறிந்து கொள்வோம். ஒரு இண்டக்ஷன் மோட்டரின் ஃபார்வர்ட் மற்றும் ரிவர்ஸ் ஆபரேஷனுக்கான கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸ் மற்றும் வயரிங் ஆக்சசரிஸ் ஆகியவற்றை அசெம்பிள் செய்வோம். இந்த செஷன் முடிவில் நீங்கள் ஒரு மோட்டரின் ஃபார்வர்ட் மற்றும் ரிவர்ஸ் ஆபரேஷனுக்கான கண்ட்ரோல் மற்றும் பவர் சர்க்யூட்டை வரைவது, கண்ட்ரோல் பேனல் லேஅவுட்டை குறிக்கிறது, ஆக்சசரிஸை வயரிங் செய்வது, ரூட்டிங், பஞ்சிங் மற்றும் டைங் மூலம் வயரிங் ஏற்பாடு, இண்டக்ஷன் மோட்டரின் ஃபார்வர்ட் மற்றும் ரிவர்ஸ் கண்ட்ரோல் பேனலை சோதிக்கிறது பற்றி கற்றுக்கொள்வீர்கள். தேவையான சாதனங்கள் மற்றும் கருவிகள்: ட்ரெய்னிஸ் டூல் கிட் 1, ஸ்கிரைபர் 100 mm 1, ஹேக்ஸா ஃப்ரேம் வித் பிளேட் 300 mm 1, ஹேண்ட் ட்ரில்லிங் மிஷின் 6 mm கெப்பாசிட்டி 1, HSS drill bit 6 mm and 3 mm 1, ரவுண்ட் நோஸ் ப்ளையர் 150 mm 1, crimping tool 200 mm 1, digital multimeter 1, Megger 500 volts 1, contactor 4 pole 16 amp 240 volts 1, thermal overload relay 10 amps 415 volts 1, overload relay 15 amps 415 volts 1, push button green or red 1, indicator lamp with holder 1, MCB 3 pole 16 amp 415 volt 1, ரேஸ்வேஸ் 1 மீட்டர், டிஐஎன் ரெயில் 1 மீட்டர், வயர் கிளிப்ஸ் தேவைக்கேற்ப, டெர்மினல் கனெக்டர்ஸ் தேவைக்கேற்ப, வயர் ஃபெரியூல் தேவைக்கேற்ப, குரோமெட்ஸ் தேவைக்கேற்ப, லக் அல்லது திம்பிள் தேவைக்கேற்ப, கேபிள் பைண்டிங் ஸ்ட்ராப்ஸ் அண்ட் பட்டன்ஸ் 10 மீட்டர், நைலான் கேபிள் டைஸ் 15, பிவிசி 1.5 ஸ்கொயர் mm காப்பர் கேபிள் 660 வோல்ட் தேவைக்கேற்ப, அசார்டட் சைஸ் போல்ட்ஸ் அண்ட் நட்ஸ் தேவைக்கேற்ப. இந்த பயிற்சி தொடங்குவதற்கு முன் இண்டக்ஷன் மோட்டரின் ஃபார்வர்ட் மற்றும் ரிவர்ஸ் ஆபரேஷன் கண்ட்ரோல் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். ஒரு இண்டக்ஷன் மோட்டரின் ஃபார்வர்ட் மற்றும் ரிவர்ஸ் கண்ட்ரோல் என்பது மோட்டருக்கு 3 ஃபேஸ் பவர் சப்ளையின் சீக்வென்ஸை மாற்றுவதன் மூலம் கிளாக்வைஸ் அல்லது கவுண்டர் கிளாக்வைஸ் திசையில் மோட்டரின் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை கட்டுப்படுத்தும் திறன் ஆகும். தினசரி பயன்பாட்டில் உள்ள இண்டக்ஷன் மோட்டர்களின் ஃபார்வர்ட் மற்றும் ரிவர்ஸ் ஆபரேஷனின் சில உதாரணங்கள்: லிஃப்ட், கன்வேயர் பெல்ட்கள் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள். இன்றைய பயிற்சியில் இண்டக்ஷன் மோட்டரின் ஃபார்வர்ட் மற்றும் ரிவர்ஸ் ஆபரேஷன் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல் மற்றும் பவர் சர்க்யூட் டயக்ராமை நாம் முதலில் உருவாக்க வேண்டும். கண்ட்ரோல் மற்றும் பவர் சர்க்யூட்டை வரைந்து சரிபார்க்கவும். இண்டக்ஷன் மோட்டரின் ஃபார்வர்ட் மற்றும் ரிவர்ஸ் ஆபரேஷனுக்கான கண்ட்ரோல் சர்க்யூட் திட்ட வரைபடத்தில் ஃபார்வர்ட் அல்லது ரிவர்ஸ் ஆபரேஷனுக்காக சர்க்யூட்டை மூடுவதற்கு பொதுவாக ஓப்பன் புஷ் பட்டனை பயன்படுத்தவும். பொதுவாக க்ளோஸ்ட் புஷ் பட்டன் மோட்டரை நிறுத்தும். ஓவர்லோட் கரண்டில் 2 மோட்டரை OLR பாதுகாக்கும். ஃபார்வர்ட் அல்லது ரிவர்ஸ் ஆபரேஷன் அழுத்துவதன் மூலம் மோட்டரின் டைரக்ஷனை மாற்றும் போது ஷார்ட் சர்க்யூட் அல்லது ஃபால்ட்டி ஆபரேஷனை தவிர்க்க இன்டர்லாக் கான்டாக்ட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. கண்ட்ரோல் மற்றும் பவர் சர்க்யூட் டயக்ராமில் டெர்மினல் நம்பரை லேபிள் இடுங்கள். இப்போது உருவாக்கப்பட்ட கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கு ஏற்ப லேஅவுட் வரைபடத்தை வரைவோம். மேலும் கண்ட்ரோல் பேனலில் லேஅவுட்டை குறிக்கவும். முதலில் கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கு ஏற்ப லேஅவுட் டயக்ராமை உருவாக்கவும். தேவையான பாகங்களை தேர்ந்தெடுத்து சரிபார்க்கவும். கண்ட்ரோல் பேனலில் உள்ள லேஅவுட்டை குறிக்க ஸ்டீல் ரூல் மற்றும் ஸ்கிரைபரை பயன்படுத்தவும். லேஅவுட் டயக்ராம் படி டிஐஎன் ரெயில் மற்றும் ரேஸ்வேகளை குறிக்கவும் மற்றும் கட் செய்யவும். ஃபிக்ஸிங் ஹோல்ஸை குறிக்கவும் மற்றும் குறியிடுதலின்படி கண்ட்ரோல் ஆக்சசரிஸ்கள், டிஐஎன் ரெயில்கள் மற்றும் ரேஸ்வேகளை சரி செய்ய பயிற்சிகளை உருவாக்கவும். இறுதியாக இண்டிகேட்டர் லேம்ப், புஷ் பட்டன் மற்றும் வயர் கிளிப்புகள் ஆகியவற்றிற்கு பேனலின் கதவில் தேவையான துளைகளை அடையாளங்களுக்கு ஏற்ப பயிற்சிகளை குறிக்கவும் பயன்படுத்தவும். கண்ட்ரோல் சர்க்யூட்டை வயர் செய்யவும். கண்ட்ரோல் பேனல் கேபினெட்டில் பொருத்தமான நிலையில் ரிலே கான்டாக்டர்ஸ், புஷ் பட்டன்ஸ் மற்றும் பிற கண்ட்ரோல் ஆக்சசரிஸ் சரி செய்யவும். லேஅவுட் படி கேபிளை அளந்து கட் செய்யவும். லேஅவுட்டின் படி டெர்மினல்களின் இரு முனைகளிலும் ஃபெரியூல் நம்பர்களை செருக்கவும். ஈஸி மெயின்டெனன்ஸ் மற்றும் ரிப்பேருக்காக ரேஸ்வேகளின் சில கூடுதல் நீள வயர்களை விடவும். ரேஸ்வே வயர்களை ஒவ்வொன்றாக இயக்கவும். வயர்களின் கிராஸ் ஓவரை தவிர்க்கவும். கிராஸ் ஓவரை தவிர்க்க வெர்டிக்கல் வயர்களை ஹாரிசான்டல் ஒட்டத்தை தொடர்ந்து இயக்கலாம். வயரிங் முனைகளை உரித்து லக்ஸ் அல்லது திம்பிள்ஸ் மூலம் சுருக்கவும். சர்க்யூட் டயக்ராம் படி கண்ட்ரோல் மற்றும் பவர் சர்க்யூட் வயரிங் இணைக்கவும். ரேஸ்வேகளின் வயர்களை இயக்கவும்.
கேபிள் பைண்டிங் ஸ்ட்ராப்ஸ் மற்றும் பட்டன்களை பயன்படுத்தி ரேஸ்வேகளின் வயர்களை கட்டவும். வயரிங் மீது பிவிசி ரேஸ்வேகளை மூடி வைக்கவும். ரேஸ்வேகளை மூடும்போது கேபிள்கள் நசுக்காமல் பார்த்து கொள்ளவும். ஹிஞ்ச்ட் கதவுகளின் வயர்களின் யூ லூப்புகளை உருவாக்கவும். கதவுகளின் கேபிள் கட்டிக்கொள்ளவும். பேனல் கதவில் கேபிள்களை பிடிக்க பொருத்தமான இடங்களில் வயர் கிளிப்புகளை ஃபிக்ஸ் செய்யவும். யூ லூப் பேனல் டோர்களின் மூவ்மெண்ட் மற்றும் க்ளோசிங்கையும் தொந்தரவு செய்யக்கூடாது. டயக்ராம் மற்றும் டெர்மினல் விவரங்களின்படி இன்கமிங் மற்றும் அவுட்கோயிங் டெர்மினல்களை கனெக்ட் செய்யவும். கேபிள்களில் ஸ்ட்ரெயினை தவிர்க்க குரோமெட்களை பயன்படுத்தவும். பேனல், கதவு மற்றும் மெட்டல் சாதனங்களை எர்த்திங் செய்யவும். பல எர்த்திங் பயன்படுத்தப்பட்டால் காமன் எர்த் டெர்மினல்கள் மற்றும் ஸ்ட்ரிப்களை பயன்படுத்தவும். பேனலின் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை அளவிடவும். ஐஆர் மதிப்பு 1 மெகா ஓமுக்கும் குறைவாக இருந்தால் தகுந்த தீவிர நடவடிக்கையை எடுக்கவும். மோட்டரின் ஃபுல் லோட் கரண்டின் படி OLRஐ அமைக்கவும். இப்போது இண்டக்ஷன் மோட்டரின் ஃபார்வர்ட் மற்றும் ரிவர்ஸ் கண்ட்ரோல் செயல்பாட்டிற்கான கண்ட்ரோல் பேனலை சோதிப்போம். மெயின் சப்ளையை மாற்றுவதற்கு முன் நாம் கண்ட்ரோல் சர்க்கிட்டை சரிபார்க்க வேண்டும். எனவே முதலில் கண்ட்ரோல் சர்க்கிட் சப்ளை ஸ்விட்ச் ஆன் செய்ய வேண்டும். ஃபார்வர்ட் அல்லது ரிவர்ஸ் ஸ்டார்ட் புஷ் பட்டன்களை இயக்குவதன் மூலம் ஃபார்வர்ட் மற்றும் ரிவர்ஸ் இண்டக்ஷன் மோட்டர் இயக்கத்திற்காக வேலை செய்யும் கண்ட்ரோல் பேனலை சோதிக்கவும். ஃபார்வர்ட் புஷ் பட்டனை அழுத்தினால் ஃபார்வர்ட் ரிலே கான்டாக்டர் மட்டுமே எடுக்க வேண்டும். அதேபோல் ரிவர்ஸ் புஷ் பட்டனை அழுத்தும் போது ரிவர்ஸ் ரிலே கான்டாக்டர் மட்டுமே எடுக்க வேண்டும். கான்டாக்டர் முறையை பிக்கப் மற்றும் டிராப் என்பதை உறுதிப்படுத்தவும். ஸ்டாப் புஷ் பட்டனை அழுத்தும் போது அனைத்து ரிலே கான்டாக்டர்களும் ஆஃப் செய்ய வேண்டும். மோட்டரை அணைத்து பின்னரே மோட்டரின் டைரக்ஷனை மாற்றி அமைக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மோட்டார் செயல்பாட்டில் இருக்கும்போது இண்டிகேட்டிங் லேம்ப்களின் சரியான செயல்பாட்டை சரிபார்க்கவும். கண்ட்ரோல் சர்க்கிட் திருப்திகரமாக செயல்பட்டால் மோட்டரின் பவர் சர்க்கியூட்டை இயக்கவும். இறுதியாக ஃபார்வர்ட் அல்லது ரிவர்ஸ் ஸ்டார்ட் புஷ் பட்டன்களை இயக்குவதன் மூலம் இண்டக்ஷன் மோட்டரின் ஃபார்வர்ட் மற்றும் ரிவர்ஸ் ஆபரேஷனை சோதித்து அவதானிப்புகளை பதிவு செய்யவும். இந்த அமைப்பில் நாம் பார்த்தது கண்ட்ரோல் பேனலில் அமைப்பை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் இண்டக்ஷன் மோட்டரின் ஃபார்வர்ட் மற்றும் ரிவர்ஸ் ஆபரேஷனுக்கான கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸ் மற்றும் வயரிங் பாகங்களை எவ்வாறு அசெம்பிள் செய்வது. உங்கள் கவனத்திற்கும் பங்கேற்பிற்கும் நன்றி. மீண்டும் அடுத்த செஷனில் சந்திப்போம்.